நிலையான ஒரு அனுகிரகம் தேடி வந்த நாம் அமர சேவிக்கணும். சுவாமி முன்னாடி அமர்வது, தாய் மடியில் குழந்தை உட்கார்ந்தால் என்ன ஒரு பாசமும் பாதுகாப்பும் கிடைக்கும். அதை கொடுக்கத்தான் சுவாமி காத்துட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகு நம்ம ஆஞ்சநேய சுவாமி. நாம் மறந்த சம்பிரதாயங்கள், நாம் மறந்த பண்டிகை, நாம் மறந்த தெய்வ திருமேனி, இதையெல்லாம் ஞாபகப்படுத்தத்தான் வந்திருக்கிறார். அவர் பக்தன் கொண்டாடணும். அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை மூலமாக அலங்கார பிரியர் ஆஞ்சநேய சுவாமி. அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்பு வேணும்னு கேள்வி. நமது உழைப்பும் சம்பாத்தியம் இந்த காணிக்கை சுவாமிக்கு பட்டாகவோ வெண்ணையாகவோ புஷ்பமாகவோ மாறி அவர் மேனில தவழட்டுன்னு வேண்டிக்கும். திங்கள் செவ்வாய் முதல்ல வெள்ளி மேனி அழகு. குருவாரம் வியாழக்கிழமை வந்த மலர் கொண்டு வாசனை புஷ்பங்களினால் புஷ்பங்கி அலங்காரம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல சுவாமிக்கு முழு வெண்ணெய் காப்பு நவநீதம் உருகக்கூடிய வெண்ணெய் இந்த வெயில் காலத்தை உருகாமல் மேனியில் ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுப்பார். வெண்ணெய் காப்பு அலங்கார், வெண்மார்புல செதுக்கின சிலை போல. அல்லது ராஜா அலங்கார், கம்பீர மாவதின்னு சொல்லக்கூடிய புது பட்டு சுவாமிக்கு அணிவித்து நிறைய நகைகள் போட்டு விட்டு அவருக்கு என்ன வர்ணத்தப்பட்டோ அதே வர்ணத்தை நகை அழகோடு ராஜா அலங்கார். இப்படி வருடம் முழுவதும் அலங்காரம். புரட்டாசி மாசமா 10,008 வடையினால் அலங்காரம். சுந்தரகாண்ட ராமாயண அலங்காரம். ஹனுமன் ஜெயந்தியில 1,00,000 மலர்கள் கொண்ட அலங்காரம். தை மாச பரப்புல 10,000 கரும்புகளினால் அலங்காரம். கரும்பு வன அலங்காரம். தை மாச பரப்புல கரும்பு வன அலங்காரம். ஏன்னா ஆஞ்சநேயர் தபஸ் பண்றது கரும்பு காட்டுல. கரும்பு வன அலங்காரம். சித்திரை விஷுல பழங்களினால் அலங்காரம். விஷு கணிகாலம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. எதற்காக சொல்றேன்? இங்க எப்ப வந்தாலும் ஏதோ ஒரு அலங்காரம் பிரம்மாண்டமா இருந்துட்டே. அதுபோல இந்த ராம நவமியில ராமனாக அலங்காரம், கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணனாக அலங்காரம். மிச்ச அலங்காரம் கூட எல்லா இடங்களையும் பார்க்கலாம். அது கூட நிறைய இடங்கள கிடையாது. ஹனுமன் ரொம்ப எளிமையா இருப்பார், மார்பு நிறைய வெண்ணையை வச்சுட்டு. ஆனா நம்ம சன்னிதானத்தை பார்த்தேன்னு ஒரு ஐஸ்வர்யமான ஒரு அனுகிரகம் அலங்கார ரூபத்தில் பிரகாரம் ஆச்சரியமான சேவைகள், உலகத்தை காண கிடைக்காத அற்புதங்கள். எத்பாவம் தத்பவம், எதுவாக நினைக்கிறோமோ இது அதுவாக மாறுவோம். இந்த படிப்பு படிக்கணும், இந்த நாட்டுல போய் வேலை பார்க்கணும், இன்னார கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறது நடக்கிறதா இல்லையா? சாமானியனுக்கே நடக்கும் பொழுது சதா சர்வகாலமும் ராமனையும் நினைக்கக்கூடிய ஹனுமன் ராமனாக மாறக்கூடிய அற்புத தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான். சமத்த ராமதாசன் பெரிய மகான் 36 லட்சம் கோடி அன்ன ஆகாரம் இல்லாமல் சொல்றார். ராமனை கண்ணால பார்க்கணுங்கிறதுக்காக கடும் தபஸ் இருக்கிறார். அந்த உயிர் பிரிய போற நேரம் யாராக இருந்தால் அந்த பூலோகத்தை பிறந்தால் அந்திம காலம் வரும். அப்ப ராமனை பார்க்க மாட்டோம்னு ஏங்கும் பொழுது ராமராமா சொன்னால் ஹனுமன் வருவார்கிறதுக்கு உதாரணம் அதான். ஹனுமன் பிரத்யட்சமாறார். அவர் கண்ணுக்கு ஹனுமனே ராமனாக தெரிகிறார். ஏன்னா அவர் மேனி முழுக்க ராம மந்திரம் சொல்லி சொல்லி அவரே ராமனாக மாறிய ஒரு தரிசனம் இந்த ராமதாசர் கிடைக்கிறது. ஏன் ஆஞ்சநேயா நீ இல்லைன்னா ராமன் ஏது, ராம பக்தி ஏது? நீதாம எனக்கு ராமன்னு சந்தோஷப்படுறார். அந்த தரிசனம் தான் ஒவ்வொரு ராமநவமிலையும் ராமனாகவே நம்ம ஆஞ்சநேயர். நீங்களும் ராமதாசர் தான். வரும்பொழுதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இல்லையா? அந்த ராம மந்திரத்துக்கு பலன் தான் இந்த தரிசனம். சொல்லுங்க சொல்லுங்க சொன்னதனுடைய பலன் என்ன?